வணக்கம் நண்பர்களே. இப்போ திருச்செந்தூரில் இருக்கிறோம். நைட்டு இந்த மாட்டுக்கண்ணுவோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. மணற்பகுதியில் பீச்சில் அப்படியே உட்காந்துருக்குறோம். அப்படியே ஜோசியம் பார்க்குறதுக்கு போனோம். ஐயப்பன் மணிகண்டனே வந்தாச்சு. தீபம்னு குறையுது. ஆனால் தெய்வத்தோனா எப்போ ஆனால் வம்புக்கு போக மாட்டேங்குது. அந்த சண்டை விடணும். 3 புத்தி உண்டு. ஒரு குணம் தான் ஐயா பாசமாக இருப்பீங்க, ஒரு குணம் தான் பிச்சை நிற்க முடியாது, ஒரு குணம் தான் கண்டா தெரிவிங்க, ஆனால் தேடி பிடிப்பீங்க. ஆனால் வீட்டில் ஒரு தெய்வம் இருக்கா, காலியும் மாறி கிடையாது. உங்கள் அப்பா வழியில் மாண்டு மஞ்சு போனேன், செத்து போனேன். தெய்வம் அது வார வளர்ந்து கொடுக்குற துணி சாப்பிட ஆகாரம் கும்பிடுங்க. வேறு கிழங்குலாம் இல்லை, எனக்கு கவலைப்படாது, அவசரப்படாது, பொறுமையை எடுங்க. உங்களுக்கு பண்ண முடிக்கலையே. 5 ரூபா டக்குன்னு எடுங்கண்ணே. கிளியோட முதல்ல வாட்ஸ்அப் 3 டக்குனு எந்த குறை கிடையாது. கவலைப்படாங்க. மீண்டும் வந்து தானும் திறமை செய்யுங்கண்ணே. உங்கள் கையினால் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருக்கும். எந்த குறை சிறப்பாக இருக்கும். வேற பக்கம் பொன்னுச்சாமி வயசு எத்தனை ஐயா? வயசு எத்தனை? பொன்னுச்சாமிக்கு 69 வயசு. பொன்னுச்சாமி ஐயாவுக்கு நல்லா நடக்குமா? நினைச்ச காரியம் முடியுமா? முன்னேற்றம் கிடைக்குமா? பொன்னுச்சாமி கிடை எழுதாம் மாயாண்டி கருப்பா சொல்லலை ஐயா. பொன்னுச்சாமிக்கு நல்லா இருக்க. பொன்னுச்சாமிக்கு வந்திருக்கிற அழகான ஏடு, அம்சமான ஏடு, குறையில 21 கூட்டர் 61 பந்திக்காரன் காவல் தெய்வம் கருப்பசாமியும் வந்தார். ஐயா ராசி கொண்டு யாருக்கு நல்லது செய்வீங்க, கெட்ட பேர் வீணு பேர். நான் சொந்தம் வந்த எல்லாம் ஒரு கட்சி, நீங்கள் மட்டும் தனி கட்சி தான் சரிங்களா. ஆனால் நேரே நேரே வா. யாருக்கு அடிமையாக போக மாட்டேங்குது, வந்த சண்டை விட மாட்டேங்குது. ஆனால் 4 பேரை கெடுக்கணும், 3 பேரை அழிக்கணும்னு எண்ணங்கள்லாம் கிடையாது. நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அந்த உள்ளத்துக்கு நல்லா இருக்கணும். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வம் இருக்குது, காலியும் மாறி கிடையாது. உங்கள் அப்பா வழியில் மாண்டு மஞ்சு போனேன், செத்து போனேன், ஒரு பெண் தெய்வம் இருக்குது. அதை மட்டும் கும்பிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். எடுங்க வச்சு செருப்பை கழட்டி விட்டு 2-3 சீட் எடுத்து கொடுங்க. வேறு எந்த குறை இல்லை. நல்லதே நடக்கும். அவசரப்படாங்க. தானும் தர்மம் செய்யும். வேற 9 வயசு கவினா பொண்ணுக்கு நல்லா நடக்குமா? அந்த பொண்ணு அம்மா காண்ட ஒரு வேஷம் போடும், அப்பா காண்ட ஒரு வேஷம் போடும். ஆள் பயங்கரமான ஆள். உண்மையாக இருப்பா, சாதிப்பா எல்லாத்தையும் சரி. ஆஞ்சநேயே வந்துட்டார். அந்த பொண்ணு ராசி கொண்டு யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. தானே ராஜா கணிக்கிற மாதிரி. இது மூத்தர் ஒன்று ஒரு தம்பி இருக்கணும், நல்லா அண்ணன் இருக்கும். கண்டிப்பாக எந்தமான குறை கிடையாது. கிரகணம் நல்லா மாறி ஆபத்து அவகரம் மாறி ஒரு ராசி கொண்டு தாய் மாமனுக்கு நல்லா இருக்கும். வர தாய்மானுக்கு பழைய வீட்டு கட்ட புதிய வீடு, தாத்தா பாட்டி 4 பேருக்குமே ஆசை செலவு கண்டு பண்ணிருப்பாங்க. வீடுக்குலாம் சேர முடியாது. ஆசை செலவு அப்பப்போ சின்ன செலவு வரும். வேலை என்ற குறை படிக்க வைங்க. அரை கலசு படித்தா அரசனுக்கு விலை இருக்குது. இல்லை படிப்பு நல்லா வருமா? எடுங்க சொல்லுங்க ஐயா. படிப்பு கொஞ்சம் அரை குறை தான். நான் நல்லா படித்தாலும் கண்டிப்பாக வேலை இருக்குங்க. பசங்களை பார்ப்போம். சமயபுரத்து மாறி மாதிரி வந்துட்டேன். எந்த குறை தான் வேலை பார்ப்போம். அபிராமிக்கு இருமா? அபிராமிக்கு நல்லா நடக்குமா? நினைச்ச காரியம் முடியுமா? அபிராமிக்கு எங்கே இருக்குன்றது மாயாண்டி கருப்பா சொல்லலை அம்மா. அபிராமிக்கு இடுமா? அபிராமிக்கு இடு. அபிராமி இல்லாட்ட குடும்பமே இல்லை. ஆணாக பிறக்குது, பெண்ணாக பிறந்தீங்க. ஆணாக பிறந்தா அரசு வந்துருப்பீங்க, பெண்ணாக பிறக்குது பரவாயில்ல. ஆனால் படப்பட பேசுவீங்க, மனசில் வஞ்ச கவனம் கிடையாது. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனாக வந்துருக்கும். சொல்லிட்டு கும்பிடுவோம். எந்த குறை இல்லை, செல்வாக்காக இருக்குது.
ஆனால் உனக்கு கட்டு கோவம் வந்துடுது. அதான் என்ன சொல்ல, அன்பாண்டா உயிரை கொடுப்பாங்க, மாறினா பத்திரக்காரி கோவம் வரும். அது பத்திரக்காளி கூட மோசமாக படப்படம் பேசுவாங்க, மனசு வஞ்சம் கூட. ஏன்னா இப்போ கிரகணம் இல்லை, தெரியாத கோவம் வந்துடுது. கண் டிஸ்டி ரொம்ப இருக்குது குடும்பத்தில். கண் டிஸ்டி மிளகா சுத்தம் கேட்கணுமா? டிஸ்டிலே 3 வரை இருக்குது. ஒரு சிட்டிக்கு சூடவையும் போட்டுவாங்க, ஒரு சிட்டி பருத்தி கொண்டு போடுவாங்க. இது அப்பாக்க ஏக்கங்கள் இருக்குது. அது இருக்க வரை தடங்களாகும். அது மட்டும் கிடையாது, கிரகணம் இல்லை, பள்ளி மேலே வந்து ஆண் பள்ளி பெண்கள் சண்டை போட்டு மேலே வந்து தெரியாமல் தூக்கத்தை தூசின்னு தட்டிட்டு அந்த பள்ளி சாவும் கண் டிஸ்டி இருக்க வர கட்டின அரசனுக்கும் வீட்டுக்காருக்கும் முதலுக்கு சந்தோஷம் வீட்டில் இருக்க கிடையாது. எல்லாமே தடங்களாகும். பணம் காசு வாசல் வர வீட்டுக்குள்ளே வராது. அதை மட்டும் வச்சுட்டு சொல்லி முடிஞ்சுது. நீங்கள் முதல்ல போயிட்டு வாங்க, காசு கொடுத்துட்டு போய் பாத்ரூம் போய் அந்த நாத்தத்தில் போய் கொண்டாட நல்லா இருக்கும். நாத்தத்துமே அப்போ நாத்தமாக பாத்ரூமில் வாசம் இல்லாமல் என்ன கண்டிப்பாக நல்லா இருக்கும். சென்ட் ஒரு பாட்டில் வாங்கி போட்டா கருப்பசாமி வந்துட்டார். குலதெய்வம்னா சொன்னார், ஆனால் டிஸ்டி மட்டும் மாற்றி வேற இல்லை. அது சொன்னால் நம்பணும்ல. அந்த கண் டிஸ்டி பள்ளி கரகட்டுக்கு நினைச்சுன்னா சிவனுக்குடி சக்கரம் கிடையாது. சிவனுக்குடி சக்கரம் வாங்கி ₹1 காசு. சும்மா விஜயலட்சுமி இல்லாட்டா விஜயலட்சுமி கையும் ஓட்ட வாயும் ஓட்டைய. ஆனால் விஜயலட்சுமி ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு, சொந்த பொந்த எல்லாம் ஒரு கட்சி. நீ மட்டும் தனி கட்சிட்டாமா. உனக்கு வந்துருக்கிட அழகான இடுமா. ஐயனாரே வந்தாச்சா, குறையே இல்லை. தெய்வத்தோன்னா எப்பவும் பக்கபலமாக இருக்குது. ஆனால் 4 பேரை கெடுக்கணும், 3 பேரை கெடுக்கணும், 4 பேரை கெடுக்கணும், 3 பேரை அழைக்கணும், என்னங்கலாம் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கணும். அந்த காசு கொடுக்காம வர அப்படியே எந்த குறை வராது. உங்கள் நல்ல மனுஷன் நல்லா இருக்கும். எந்த குறை இல்லை. மீண்டும் வந்திருக்கிறது தானம் தரமும் செய்யுங்க. என்னம்மா நல்ல குலதெய்வ வீட்டுக்கு போயிட்டோம். உங்கள் வீட்டுக்கார வழி குலதெய்வ வீட்டுக்கு போயிட்டோம். நல்லா யாருமா? வெங்கராட்சிக்கு யாரையும் புரிஞ்சிக்க முடியாத 3 புத்தி உண்டு, 36 குணம் உண்டு. வெங்கராட்சிக்கு அடுத்த வருஷம் சொந்த வண்டியில்ட்டா ஒரு காரில் திருச்செந்தூர் முருகன் தொட்டு கும்பிடுங்க. இன்னும் நல்லா தான் இருப்பாருண்ணே, கவலைப்படாது. திருச்சி கிடைக்குன்னா எடுத்து பாருமா, முருகன் வந்தால் தாரேன். பீச்செலாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க ஐயா. எத்தனை மணிக்கு நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். அதைத்தான் சொன்னேன். நைட்டு நடந்து போகிறாங்க ஐயா. இதுதானே ஆச்சரியமாக இருக்குது. திருச்செந்தூரில் பீச்சில் நைட்டு நடந்து போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த டைமில் திருச்செந்தூரில் போகிறதுனா தானே சின்ன விஷயம் இல்லையே. திருச்செந்தூரின் கடலோரத்தின் தெந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் திருச்செந்தூரின் கடலோரத்தின் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூட அரசாங்கம். ஏய், இந்த பக்கம் வந்து உட்காரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எங்கே தான் போய் உட்காருங்க? அலையடிக்குது அலையடிக்குது.
எங்கே இருக்க? எங்கேம்மா இருக்கிறப்பா? அம்மா எங்கே இருக்கிறப்பா? இதை எந்த கடலுன்னு சொல்ல. கடல் ஓரத்தில் இருக்கிறத சரி, என்ன கடல் இருக்குது? என்ன திருச்செந்தூரில் என்ன கடல் இருக்குது? பேர் கடல் பேர் தெரியாதா? திருச்செந்தூரில் இருக்கிற கடல் என்ன கடல்? அரசி கடலா? வங்காள விரிகுடா? வங்காள விரிகுடா நல்லா யோசிச்சு. வெரி குட், குட் கொஸ்டின். உனக்கு 10 பாயிண்ட். வீட்டில் ஹாங்காக படிச்சுக்கிறீங்க, எப்படி படிச்சுக்கிறீங்க? ஜாலியாக இருக்கா? ஆ, ஜாலியாக பீச்சில் படிச்சுக்கிறீங்களா? நல்லா இருக்கா? டெய்லி இப்படி தான் படிப்பீங்களா? டெய்லி இந்த மேடம் இப்படியே தான் படுப்பாங்களாம்மா பீச்சில்? கடைசியில் திருச்செந்தூரில் வந்து இவங்களை பிடிச்சிக்கிறேன். எல்லாம் எங்ககிட்ட இந்த மாடுகள்லாம் போயிட்டாங்க. அண்ணே மேலே தூக்காத மண்ணை, அதை பிடுங்கிரு. ஆசை கட்டி தோசை பண்ண அந்த போய் சாப்பிடு. அவன் உனக்கு ஆகாது சாப்பிட்டு சரியா? தொட்டு பார்த்தேன் உன்ன மாதிரி ஆளுகளை தொட்டு பார்த்து எவ்வளோ நாள் மா இந்த மரம் மாட்டுக்கங்க. தொட்டு பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. திருச்செந்தூரில் மாட்டுக்கிட்ட உட்காந்து பேசி யாமினி எங்க பிள்ளை பீச்சில் எல்லாம் யார் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் வந்து இவங்க கூட உட்காந்துருக்குறேன். பார்த்துக்கு மாட்டுக்கண்ணு கூட உட்காந்து தோல் தோல் மா ஏ இங்கே பாருடி. எங்கே மாட்டாங்க மண்ணோட கழுவி கூட அம்மாட்ட வாட்டுவேன். பயந்து முட்டிட போகிறான். அளவுக்கு அளவுக்கு ஒன்றும் முட்டை வருதா? அது முட்டிடுவான்.
குடி. ஏய் வேண்டாங்கிறப்போ என்னடி திங்க மாட்டேங்கிற ஆளு. வீட்டுக்கு வந்து அந்த வாடு ஒரே கையில் வந்து நீ என்னத்துக்கு பார்க்குற? நீ என்னது பார்க்குறீங்கன்னு தெரியல, இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? ஆ என்னவா பண்ணுறீங்க ரெண்டு பேர்? பேரண்ட்டெல்லாம் இங்கே ஒன்றரை பேரண்ட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். ஏமா ஒன்றரை வீட்டுக்காரங்க போனேன் அப்படி என்ன தனியாக உட்காந்துக்கிறேன்? ஆ எங்கே எங்கே வந்து உட்காந்துக்க தெரியுதா? எந்த இடம் தெரியுதா? ஒன்று பேர் வேணும். நீ எந்த ஊர்லேருந்து வந்துருக்கியா? என்ன இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்குறா? ஆ இது யாருன்னு தெரியுது இந்த அம்மா? ஏம்மா நீ எந்த ஊர்மா நீ? ஏம்மா நீ எந்த ஊர்? நீ யாரு? ஒன்றரை பேத்தியா? என்ன பேச்சு வராத ஓமியா? என்ன என்ன வந்துட்டு போகுதுங்குது? மீன் வருது, அது வலை விட்டுருக்குறாங்க. பைத்தியக்காரி வலை விட்டுருக்குறாங்க, அதான் வலை. அப்புறம் என்ன வலை, மீன் வலை விட்டுருக்குறாங்க அந்த மாரி. கீழே ஆப் அடித்து அந்த நேரம் கீழே சென்டரில் ஆப் அடித்து, ஆமாம் கீழே போய் முக்கிலி போட்டு அடிப்பாங்க. இல்லை மேடம், மாட்டுக்கண் தூங்கிட்டு இருக்கிறாங்க பீச்சில், மெரினா பீச்சில். மெரினா பீச் மாதிரியே இருக்குது, ஆனால் மெரினா பீச்சில் திருச்செந்தூர். அங்கே ஒரு மாடு இருக்குது, அங்கே ஒரு கண்குட்டி இருக்குது. யாராச்சும் சாப்பிட்டு போன பிச்சரை வச்சு ஸ்பூனை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். பிச்சைக்காரியாடி ஸ்பூனை எடுத்து விளையாடிட்டு இருக்கிறாடி. தனியாக விட்டு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிறாடி, அதுக்கு தொட்டுறாங்க. எங்கே இது மாதிரி என்னடி மா, இந்த பக்கம் வாமா. யாருக்குது? ஆ போலீஸ்கார்ட்ட பிடிச்சாங்க. கம்மன் வருடே மா, அட இங்கே வந்து உட்காரு.
ஏம்மா ஆனால் இங்கே வந்தது எங்கே போய் பைத்தியக்காரியாட்ட அங்கே போய் உட்காந்துக்கிற போலீஸ்காரங்க வந்து திட்டுறாங்க. ஓரமாக ஒட்டுக்கா உட்காரு. ஐயோ பைத்தியக்கார மெண்டல் பிடிச்சதாரு போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து உட்காரு பைத்தியக்காரி. என்னமோ இது பண்ண கடலில் போய் விழுகிற மாதிரி தனியாக போய் உட்காந்துக்கிறேன். சேர்ந்து உட்காராது முட்டிக்கு மாமியார் மருமகளுக்கு. ஆமாம் உட்காருன்ட்டு இல்லை, அங்கே போய் அங்கே உட்காந்துட்டு இருக்குது. இன்னும் உட்காரலாமா வேண்டாமான்னு முழிச்சிட்டு இருக்கிறா அப்படி. ஏமா அட உட்காரு. எங்கே போய் தனித்தனியாக உட்காந்துருக்குற? போட்டு தான் இருக்கிறேன்னு எங்கே ஓரி ஏட்ட போய் அங்கே உட்காந்துக்கிறேன். ஆமாம் அதுக்கு போய் இப்போ கடலில் உட்காந்து போயிரு. தண்ணி மேலே மோதுதில்ல அதை சொல்கிறா அப்படி. உனக்கு அதுக்கு மேலே விளங்காது, அவங்க மாமியாருக்கு அதுக்கு மேலே விளங்காது. ரொம்ப வட்டி உட்காரக்கூடாது. நீ உனக்கு அதுவும் தெரியாது. 2 பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க.
யாரோ வேணுமா? டிஃபன் வேணுமா? தண்ணி வேணுமா? பிஸ்கட் வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? ஹலோ, என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்பா? இந்தா மண்ணு பறக்காதா? பைத்தியக்காரியா ஃபஸ்ட் டைமாக பீச்சில் உட்காந்து சாப்பிட்றோன்னு நினைக்கிறது தான். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. வெரி நத்திங். நாங்கள் போட்டு சாப்பிட்றா ஃபஸ்ட் டைம். ஆ, இதுக்கு முன்னாடி தங்கினது இல்லையா? நீயே நீயே ரொம்ப ஆரம்பிங்க. ஃபஸ்ட் டைம் எல்லா ஃபேமிலியோட தங்குறோம். முதல் முறையாக எங்கே படுத்துருக்குற சொல்லுங்க. இதில் எவ்வளவோ பாய் அடிப்பேன். இன்றைக்கி இந்த பீச்சு எங்கே இருக்கிறேன்னு ஒரு ஒரு டைலாக் சொல்ல மாட்டேங்கிறேன். இப்போ எங்கே படுத்துட்டுருக்குற சொல்லு. ஒழுக்கமாக சொல்லு. இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் பீச்சில் வெட்ட வெளியில் படுக்க போகிறோம். தூங்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது. போலீஸ் காவல் இருக்குது நம்மளுக்கு. போலீஸ் வந்து மேலே காவல் இருக்கிறாங்க. போலீஸ் இருக்க பயம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம துணி நம்ம பொருட்களை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். வெட்ட வேலையில் நாய்கள் கூட மாட்டுக்குட்டிங்க கூட எரும மாடுங்க கூட படுத்துருக்கோம். எரும மாட்டுக்குட்டிங்க முருகரோட படுத்துட்ருக்கோம். குட்டி முருகரோட அங்கே உட்காந்து முருகரோட படுத்துட்ருக்கோம் அப்படின்னு கடலை திருச்செந்தூரில் எவ்வளோ அழகாக இருக்குது. பணம் பாருங்க அப்படி சேர்ந்து வருது. தூரத்தில் ஒரு கப்பலோ படம் நடுஜாமத்தில் போகுது. ஒரு 12 மணி இருக்குது. தெரியுது. எந்திரிச்சிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தா பீச்சிலெல்லாம் படுத்து தூங்கிட்டுருக்காங்க நம்ம ஃபேமிலி. அந்த மாதிரி மறந்து தூங்கிட்டுருக்குறாங்க மணலில். வச்சுட்டெல்லாம் எடுத்து போக மட்டும்தான் தூங்குறாங்க. நல்லா வெறிக்காக படுத்து நல்ல சூப்பரான போலீஸ் வந்து ரவுண்டிங் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. சரியான பாதுகாப்பு போலீஸ் எல்லாம். எந்த பயம் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. நான் எந்திரிச்சு பார்த்துட்டு நானும் ரவுண்ட் அடித்தேன். ஸோ இடையில் நான் தூங்குறதுக்கு அப்புறமா போலீஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. இல்லை நல்லா எதுவும் ரவுண்டிங் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. இதுதான் 12 மணிக்கு நாங்கள் ஊரில் வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் பீச்சில் படுத்து தூங்குகிறோம். திருச்செந்தூர் முருகன் டெம்பிளில் பீச்சில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.